இந்த சீரம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வேணும்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதில் தான் ஒரு நைட் க்ரீமும், நம்மளோட நைட் க்ரீம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி அதுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்னு. இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு புது ஆர்கானிக் நைட் க்ரீமும் சீரமும் வந்து சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிட் வந்து கொண்டு வந்திருக்கேன் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில். அது வந்து இன்னையிலேருந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எனக்கு டெய்லியுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ரிசல்ட் வந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நைட் க்ரீமு, அதே சேம் அந்த நம்ம நைட் க்ரீம் இருக்குல்ல அதே மாதிரி இது ஒரு குட்டி டப்பா தான், 10 கிராம் தான். இது வந்து ஃபேஸ் சீரம், நைட் சீரம் 15 ml. இதுவும் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும், ஒரே கிட்டு தான். நான் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்மளோட ஃபேவரேட் இதுக்கு வந்து நிறைய என்ன மாதிரியே, எனக்கு இது ஃபேவரேட்னா இதே என்ன மாதிரியே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த விரிட்டி லைஃப் கிளென்சருக்கு. அவ்வளோ பேர் இது நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒரு சூப்பர்வான நம்பர் 1 ஃபேஷியல் கிளென்சர், விரிட்டி லைஃப் ஆயுர்வேதிக் நியூட்ரிஷன் ஃபேஷியல் கிளென்சர். ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீம் டர்மரிக்கோடது. ஒரே வாஷில் ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி, அப்படி ஒரு பிரைட்னஸ், அப்படி ஒரு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, நம்மக்கிட்ட வாங்கின எல்லா கஸ்டமருமே சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் உள்ளது. நிறைய ஆக்டர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல மூவிங் இருக்குது, நிறைய பேர் இதை வாங்குறாங்க. ஒருத்தங்க வாங்கி திரும்ப அவங்க அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கிறது தான் இது வந்து. இப்போ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஐப்ரோ பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. ஐப்ரோ ஃபில்லர் தான் போட்டிருக்கேன். ஐப்ரோ அழகாக இருக்குது. பர்மனெண்ட்டாக ஐப்ரோ பண்ணணும்னு எனக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஐப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஐப்ரோ ஒரிஜினல் அப்படி இல்லை. இப்போ வந்து இந்த மைக்ரோ ப்ளீடிங்கா அது வந்து பண்ணுறாங்கல்ல ஐப்ரோஸ்க்கு, அது மாதிரி பண்ணணும்னு ஆசை. எனக்கு ஒரு பயம், சைட் எஃபெக்ட் எதுவும் வந்துருமோன்னு பயத்திலே பண்ணாமல் இருக்கேன். டெய்லி நம்ம வரைஞ்சிக்கலான்ட்டு வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது போயிடும். சரி, இப்போ நம்ம வந்து கிளென்சர் நான் தண்ணி வச்சு நினச்சிட்டு வந்துட்டேன். இப்போ விரிட்டி லைஃப் ஃபேஷியல் கிளென்சர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்தாங்க, அதை போட்டுடுங்க. கிளென்சர் வச்சு ஒரு நல்ல மசாஜ் உங்களால் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ, 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ, நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இருங்க, வாஷ் பண்ணிட்டு பாருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். இது பாருங்க, பளிச்சுன்னு இருக்கா. நீங்கள் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃபேஸ் அப்படி தொட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மஸ்ட் நம்பர் 1 நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயில் செக்ரேஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடும். ஃபேஸ் அப்படியே தொட்டு பார்க்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த கிளென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு இதை டச் பண்ணி பார்த்தாலும் இதே சாஃப்ட்னஸ் இருக்கும். ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிரைட்டாக இருக்குல்ல. நான் எப்போதுமே இந்த ஃபேஷியல் கிளென்சர் வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்னைய நானே பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கும், சாஃப்டாக வளவலன்னு இருக்கும், தொட்டு பார்த்தா அப்படி இருக்கும். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் கிளென்சர். ஓகே, கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து குளுட்டோடைன் சீரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீரமை அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து
நம்ம வந்து 15 to 20 மினிட்ஸ் கேப் விட்டு நம்ம அந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுவும் நம்ம ஓன் ப்ராடக்ட் கிடையாது. இன்னொரு கம்பெனிலேருந்து தான் நம்ம இதை வாங்கி செல் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா உங்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வாங்கி செல் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸ்கின் லைட்னிங் சீரம் ஹேண்ட் கிராஃப்ட் ஃபார் யூ வித் 2% குளுட்டோடைன் ஹைலோரானிக் ஆசிட். இதில் என்னென்ன இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இதிலே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் க்ரீமில் வந்து லைட்னிங் க்ரீம் 10 கிராம் இதில் இருக்கும். இதில் வந்து 15 கிராம் ml இருக்கும். இதுலேயும் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கிரேப் சீட் ஆயில், கிளிசரின், நியாசினிமேட், ஆல்ஃபா ஹைட்ரோசோல்ஸ் 10 எக்ஸஸ், சாண்டல்வுட், பியர்பெரி, மல்பெரி, ப்ளூபெரி அண்ட் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அந்த டப்பாலே வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சீரம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். கம்பெனியோட எம்டியெல்லாம் வந்து நான் டைரெக்டாக இது வரைக்கும் பார்க்கல. உங்களை நான் எப்படி பார்க்கலையோ அதே மாதிரி நான் அவங்களையும் பார்க்கல. நீங்கள் எப்படி எனக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப் மூலமாக தெரியுமோ, எனக்கு நீங்கள் எப்படி என்னை யூடியூப் மூலமாக பார்த்து பேசுனீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் என்கிட்ட பேசினாங்க. இப்படி அவங்க ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில் என்கிட்ட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, யூஸ் பண்ணிட்டேன். ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். டைம் வந்து பார்த்துக்கலாம். டைம் என்ன, 11 மணி 4 நிமிஷம் ஆகுது. அதுக்கு அப்புறம் வந்து 11:20க்கு நான் வந்து க்ரீமை போட்டுக்கிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இது வந்து ஆர்கானிக், அதனால் 2 டேஸில் 1 வீக்லலாம் வந்து ரிசல்ட்டு கொஞ்சம் ரிசல்ட்டு 2 நாள்லலாம் தெரியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க, 10 டேஸில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சோப்புக்கு தானே 1 மாதம். ஸோ இது வந்து அவங்க சொன்னாங்க 10 டேஸ் 15 டேஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ரிசல்ட்டு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். நானும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் உங்கள் முன்னாடியே தானே யூஸ் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பர் ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பல்காக வாங்கி நம்ம எல்லாருக்கும் நம்மளோட கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். திரும்ப சொல்லிக்கிறேன், இது என்னோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது. நம்ம வந்து இன்னொருத்தவங்க கம்பெனிலேருந்து வாங்கி இது என்னோட ப்ராடக்ட் அப்படின்னு என்னோட நேம் போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி சேல் பண்ணுறதுலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் நான் ஓப்பனாக உண்மையை சொல்கிறேன். ப்ராடக்ட் எல்லாமே ஹேர் ஆயிலை தவிர்த்து எல்லாமே நம்ம வந்து கம்பெனிலேருந்து தான் வாங்கி தான் செல் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்கிறது நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்கிறத மட்டும் என்னோட கஸ்டமருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இதுவும் சேமும் இந்த சீரமும் க்ரீமும் வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அலசி ஒவ்வொரு டீட்டெயிலுமே அவங்கள்ட்ட அவ்வளோ தூரம் நான் டவுட் கேட்டு எல்லாமே கேட்டு தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணி பார்த்துட்டு நான் வந்து நல்லா இருந்தால் பல்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நான் எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பீங்க, இது உங்கள் ஓன் ப்ராடக்டா. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஹேர் ஆயில் மட்டும்தான் நம்மளோட ஓன் ப்ராடக்ட். இதெல்லாம் கம்பெனிலேருந்து வாங்கி சேல் பண்ணுறது. ஓகே, 11:20க்கு நம்ம அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது ஒரு சாண்டல் கலரில் லைட் கோல்டு கலர்லையா இல்லை ஒயிட்டான்னு தெரில, அதில் ஒரு குங்குமப்பூ வச்சுருந்தனால அந்த குங்குமப்பூவோட கலர் வந்து அதில் இறங்கி எல்லோ ஷேடில் தெரியுது. இது ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை யூஸ் பண்ணணும். சரி, அப்போ நான் வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு எடிட்டிங் வேலை ஏதாவது பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 15 அல்லது 20 நிமிஷம் கழித்து க்ரீம் போட சொன்னாங்க. நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதில் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து க்ரீமை போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, நானே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன்.
கொஞ்சம் எடிட்டிங் போயிட்டு இருந்துச்சா, வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேனா, அதில் வந்து பாதியில் எனக்கு இது பண்ண முடியலை. நம்மளோட அது வந்து பாதியில் ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள வீடியோ. நம்மளோட மகாதேவரோட கோவிலோட வரலாறு பற்றி தான் நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அதில் வந்து பாதியில் ஸ்கிப் பண்ணி வர முடியாது. ஏன்னா எனக்கு இதோட அது முக்கியம். அதனால் சிவன் கோயிலோட வரலாறு பற்றின வீடியோ எடிட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து லைட்டாக எடுத்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த விரலில் கொஞ்சோண்டு எடுத்து தான் நான் இப்படி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அந்த சீரம் போட்டு 15 அல்லது 20 நிமிஷம் கழித்து அதுக்கு மேலேயே அதை வாஷ் பண்ணாமல் அதுக்கு மேலேயே வந்து க்ரீமை வந்து போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தான் நான் எடுத்தேன். அந்த கொஞ்சோண்டு எடுக்கிறது தான் வந்து நான் ஃபுல் ஃபேஸுக்குமே அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த நைட் க்ரீமாக இருந்தாலும் நிறைய போடக்கூடாது. அவ்வளோதான், போட்டாச்சு. குவான்டிட்டி எடுத்து பாருங்கள், கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேஸ்க்கும் எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, என்கிட்ட வாங்குகிற க்ரீம் எல்லாமே நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும். எடுத்து ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நெக்குக்கு வந்து லைட்டாக அந்த கையில் மிச்சம் இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்கிறத அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து எனக்கு வெயிலில் போயிட்டு டர்ன் ஆகி போயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து அவ்வளோதான். குவான்டிட்டி நிறைய எடுத்து போடணும்னு இல்லை, தர முடியாது. இப்போ வந்து நம்ம தூங்கிடலாம். ஓகே, எனக்கு அப்ளை பண்ணுறது சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கை தொட்டு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கிளின்சர் வேறு போட்டிருக்கோம். சீரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டெய்லி இதை அப்ளை பண்ணலாம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரிசல்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த க்ரீம் பற்றி. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணுங்க. க்ரீம் வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000 பேர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த 1000 பேரில் வந்து ஒருத்தருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது அவங்க ஃபேஸில் வந்து ஸ்கின் கேர் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் டெட் செல்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறனால ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ராடக்ட் ரிசல்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் யாருக்காவது ரிசல்ட்டு இல்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ப்ராடக்ட்டு எல்லாருக்கும் ரிசல்ட் தர ப்ராடக்ட் நம்மளுக்கு தரல அப்படின்னா என்ன மிஸ்டேக்குங்கிறத நம்ம யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் ஸ்கின்னுக்கு செட் ஆகாமல் கூட இருக்கலாம். எல்லாரோட ஸ்கின்னும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொருத்தங்களோட ஸ்கின் டைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ 1999 பேருக்கு ஒரு ப்ராடக்ட் ரிசல்ட் தரும், ஒருத்தருக்கு தராமல் இருக்கலாம். ஆனால் அதோட காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதாவது எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கின்னை வச்சுருக்கீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் வந்து ஒரு ரேண்டமாக நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதானே தவிர லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு, அது 10,000 பேரில் ஒருத்தங்களுக்கு ரிசல்ட் இல்லைன்னா அதுக்கு வந்து என்னால் என்ன ரீசன்கிறத சொல்ல முடியாது. அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களோட ஸ்கின்னு நீங்கள் தான் அதை டெய்லி டீல் பண்ணுறீங்க. ஸோ அது எது செட் ஆகும், எது செட் ஆகாது, எது ரிசல்ட் கொடுக்கும், எது ரிசல்ட் கொடுக்காது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தான் கவனமாக ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி எல்லாமே பார்க்கணும், கேர் பண்ணணும். அது எல்லாமே உங்களோட பொறுப்பு. நல்ல நல்ல ப்ராடக்ட் தர வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.